பாருங்கள், ப்ரெட்டு சாண்ட்விச் பண்ண போகிறேன். ப்ரெட்டுக்கு அதுக்காக பட்டர் போட்டு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். கடாயில் சும்மா லைட்டாக டோஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்பலாம் பண்ண வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தர் ப்ரெட்டை அப்படியே பச்சை ப்ரெட் இதை வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் இதில் வந்து ஒரு முட்டையை உடைக்க போகிறேன். ஒரு முட்டை உடைச்சி ஊற்ற போகிறேன். அங்கே பாருங்கள், இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ப்ரெட் போட்டு அதை வந்து இப்படி தொட்டு இப்படி வைக்கணும். அதுதான், இப்படி தொட்டு அப்படி வைக்கணும். ஒரு பக்கம் நல்லா அது அப்படியே அந்த முட்டை இதுலேயே இதாகும். தெரியுதுங்களா? இதை வந்து எடுக்கிறது தான் கரெக்டாக இழுக்கணும். கொஞ்சம் நல்லா இப்படி சுற்றி சுற்றி விட்டு நல்லா வெந்தோடனே அப்படியே உடையாமல் எடுக்கணும். நான் பால் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கொலக்கொலான்னு தான் இருக்கும். முட்டை வந்து இதாக இருக்காது. அதனால் கொஞ்சம் மெதுவாக தான், ஸ்லோவில் தான். இப்போ ஹையில் வச்சுருக்கேன். கொஞ்சம் இதானோடனே இப்படி பார்த்தீங்களா, இதே பிய்யுது பார்த்தீங்களா. அது திருப்பி போடணும். தெரியுதுங்களா? திருப்பி போட்டோமா, அதை முட்டையெல்லாம் ஊற்றி இருக்கணும்ல, பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா. இதில் வந்து நெய்யும் ஊற்றிக்கலாம். நான் வந்து பட்டர் தடவி இருக்கிறேன். அப்புறமே வந்து புதினா, இதில் வந்து புதினா, ஒரு பச்சை மிளகா ஆச்சுங்களா, ஒரு புதினா பச்சை மிளகா ஸ்லோ பண்ணிடுறேன். புதினா பச்சை மிளகா, தயிர், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அதை போட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். சும்மா கொஞ்சோண்டு தான், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அவங்க இன்ட்ரெஸ்ட்டு தான். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், புதினாவும் போட்டுக்கலாம், இல்லை ரெண்டையும் கலந்து போட்டுக்கலாம். ஆனால் தயிர், இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு இது அவசியம். இதை போட்டாச்சுங்களா. அப்புறமே வந்து மில்கி மிஸ்ட் பன்னீர், இது சீஸ், ரெண்டு பக்கம் ரெண்டு வைக்கலாம். நான் வந்து ஒன்று தான் வைக்கிறேன், ஏன்னா இது சூடாக இருக்கு இல்லைங்களா. இதை எடுத்து இப்படி போடுவேன் ஆச்சுங்களா. அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் கட் பண்ணிடுவேன். எப்பயுமே சதுரமாக வரணுங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கிறத இது வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதை திறந்து இந்த சூடாக இருக்கிறது அதுக்குள்ளே போட்டால் தான் அந்த சீஸ் வந்து கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருக்கும், மெல்ட் ஆகும். என்னதான் இருந்தாலும் அந்த சூடு ஏறாது இல்லைங்களா, ஒரே பக்கம் அப்படியே திருப்பி போட்டோம்ல. அதனால் இந்த இதை எடுத்து இந்த பீசஸ் எல்லாம் எடுத்து போடுவேன். பாருங்கள், அப்படியே கரைஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி கரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இதை வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு காஃபியோட தான் சாப்பிடுவேன். அதுதான் ஹைலைட். இதில் காஃபி போட்டு வச்சுருக்கிறேன். இது ரெண்டுமே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ.